நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பாரம்பரியமான புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம பச்சரிசி மாவு வச்சு பண்ணுவோம். நீங்க கடை மாவுல பண்ணலாம், வீட்டு மாவுலையும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு பண்ண போறோம். அதே மாதிரி இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்கும். ஈவன் நீங்க டின்னர்ல கூட இதை சாப்பிடலாம். குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது 2 கிலோ அளவு அரிசி இருக்கும். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரேஷன் அரிசின்றதுனால நிறைய டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 5-6 டைம் நல்லா இது போல் திருகி வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கலங்கலாக வருது. இந்த தண்ணி நல்ல ஒரு தெளிவான தண்ணி பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம தண்ணியை மாற்றிட்டு கழுவிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோட வாசம் வராமல் இருக்கும். இப்போ நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. இந்த அளவுக்கு தெளிவான தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசி நல்லா ஊறியிருக்கு. இது புழுங்கல் அரிசின்றதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது போல் க்ளீனான ஒயிட் கிளாத்தில் போட்டுக்கோங்க. நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிலில் தான் காய வைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு. நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா நீங்கள் 1 நாள் மட்டும் காய வச்சாவே போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மில்லில் கூட கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிக குவான்டிட்டியில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கிலோ அரிசி தான் வச்சு பண்ணுறோன்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப பவுடராக ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கொஞ்சம் திரியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா அரிசியும் அரைச்சிட்டு மாவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்படியே நம்ம கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மாவு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு 2 கப் அளவு மாவு மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிறலாம். நான் எடுத்துருக்க மாவு 3 பேர் சாப்பிட்றது அளவுக்கு இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லாவே மாவு ஈரமாக இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாதிரி புட்டு மிஷின் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டீல் புட்டு மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அலுமினியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன தட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துருங்க. அடுத்து மறுபடிக்கும் ஒரு லேயர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லேயருக்கு புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 3 லேயர் புட்டு மாவு சேர்த்துருக்கேன். இடையிடையில் தேங்காய் துருவல் வச்சுட்டு பாருங்கள். இப்போ சேர்க்குறது தேங்காய் துருவல். ஸ்பூன் வச்சு சேர்க்குறேன்ல, அது புட்டு மாவு. தேங்காய் துருவல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புட்டு மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நம்ம சேர்க்குறது மட்டும்தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து அதை பண்ணோன்னா புட்டு வேகும்போது ரொம்ப ஹார்டாயிரும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ புட்டு வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது.
புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புட்டு மேக்கரை இது போல் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகியிருக்கு. புட்டு வந்து நல்லா வெந்திருக்கு. லேசாக கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த புட்டு மேக்கரை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் இது போல் வச்சுட்டு இது கூடவே ஒரு சின்ன ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் தள்ளுனீங்கன்னா இப்படி ஈஸியாக வெளியில் வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.